1,70,00,000 வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது முன்னாள் பிரதேச செயலாளர் சுகுணாரதி, முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா, அதற்கு பிறகு வந்த சோதிநாதன். அரச நிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரணை நடத்துமாறு பணித்திருந்த போதும் அவர் விசாரணை நடத்தி, அதாவது அவரே சொன்னது என்னன்னு சொன்னா, வேலணை கடற்கரை வெறுமனே வீணாகின்றன. இந்த நிலையில் மேற்படி பொருட்களை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து மீறப்பட நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருந்தார். அந்த நேரத்தில் அரசாங்க அதிபராக இருந்தது எங்களை வேதநாயகம் ஐயா, ஆளுநராக இருக்கிறார். தனது கீழ்நிலை அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னுக்கு அந்த சம்பவங்கள் தான். யாழ்ப்பாண ஜெப்பின் ஹோட்டல்ல இருந்து ஜிஏக்கு கோல் அடிச்சு வசந்த அழுவியார கதை கேட்க அவர் சொன்ன விளக்கம் எல்லாம் பிரதேசக்கு ஒப்படைச்சிச்சான். வணக்கம். 2016 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் தீவகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் தீவக இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கவும் என்று முதலில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உண்மையாகவே அது ஜிஏ ஊடாக பிரதேச செயலருக்கு தான் அந்த நிதி வந்த இடத்துல தான் தோன்றித்தனமாக கிராம மக்களுடனும் கலந்து ஆலோசிக்காமல் தான் செய்ததுதான் சரி, தான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணப்பாடுடன் அந்த காலத்தில் செயற்பட்ட முன்னாள் பிரதேச செயலர் சுகுணாரதி தெய்வேந்திரம் அவர்கள் தான் தோன்றித்தனமாக அந்த இடத்தில் சுற்றுலா மையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று தானே தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார். அதை நடைமுறைப்படுத்தும் போது உண்மையாவே ஆரம்பத்தில் ஒரு சுற்றுலா மையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதுவான களங்களை அமைத்து அதற்கு பின்னர் ஓரிரு படகுகளை கொள்ளளவு செய்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக அந்த இடத்தை மாற்றிய பின்னர் தான் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருந்தால்தான் மேலதிகமான பொருட்கள் கொள்ளளவு செய்யப்பட வேண்டும். இதுதான் சொந்த நிதியில் வியாபாரமோ தொழில்துறை துவங்குபவர்கள் சிந்திப்பது. இது அரச நிதி என்றபடியால் எந்தெந்த வகையில் தனக்கு கொமிஷன்களை பெற முடியுமோ, எந்தெந்த வகையில் தான் கொமிஷன் அடிக்க முடியுமோ அந்தந்த வகைகளை அவர் செயற்பட்டார் என்ற கருத்து நான் நின்றில்லை. 2019 ஆண்டில் இருந்தே நான் கூறி வருகின்றேன். அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு 22 உறுப்பினர்களுக்கும் தெரியக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. உண்மையாகவே 800 மீட்டர் தூரம் உள்ள ரோட்டை ஊழல் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் 1,68,00,000 ரூபாய்க்கு அந்த வீதி போடப்பட்டது. ஈவாத்தில் தெருமின் விளக்கே இல்லாத காலப்பகுதியில் ஒவ்வொரு தெருமின் விளக்கும் 1,00,000 ரூபாய் பெறுமதியான தெருமின் விளக்குகள் 60 தொடக்கம் 65 வரை ஆளே நடமாட்டம் இல்லாத வீதிக்கு போடப்பட்டது. அன்றைய நாள் 2016 ஆண்டு செயலாளராக இருந்த பிரதேச சபை செயலாளரிடம் சுகுணாரதி நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு போட்டுகள் 4 ஸ்டேரிங் உள்ள கீழே கண்ணாடி உள்ள ஸ்டேரிங் உள்ள போட்டுகள் 5 அதைவிட மிதவைகள் என பல பொருட்கள் கையளித்திருந்தோம். 2016 ஆண்டு கையளிக்கப்பட்ட பொருட்கள் 2019 வரை அதே இடத்தில் தான் இருந்தது. அதாவது படகுகள், மிதவைகள், மலசல கூடங்கள் போன்ற பொருட்களும் இயந்திர உபகரணங்கள் பிரதேச சபையின் சப்போவிசிலும் தான் வைக்கப்பட்டிருந்தது. 2018 ஆண்டு பிரதேச சபை அமைக்கப்பட்ட பின்னர் அந்த காலத்தில் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தபடியால் அந்த காலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஜோன் அமரதுங்க தான் இருந்தவர். 2019 ஆண்டு சுற்றுலா தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போது ஜோன் அமரதுங்க அவர்களை சந்தித்து இது தொடர்பாக நேரில் தெரிவித்திருந்தேன். அந்த நேரத்தில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சராக இருந்த வசந்த அழுவிகாரியை என்னுடன் அனுப்பி கள ஆய்வு செய்து தனக்கு அறிக்கை தரும்படி தெரிவித்திருந்தார். அவ்வாறு வந்து பார்த்த இடத்தில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் 50 மில்லியன் ரூபாய் பொருட்கள் இறக்குமதி தொடர்பாக விசாரணை நடத்தும்படி பணித்திருந்தார். 2019 ஆண்டு அளவுக்கு அதிகமான
பொருட்கள் கொள்ளளவு மூலம் அரச நிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரணை நடத்துமாறு பணித்திருந்த போதும் அவர் விசாரணை நடத்தி, அதாவது அவரே சொன்னது என்னன்னு சொன்னா, வேலணை கடற்கரை வெறுமனே வீணாகின்றன. இந்த நிலையில் மேற்படி பொருட்களை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து மீறப்பட நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருந்தார். அந்த நேரத்தில் அரசாங்க அதிபராக இருந்தது எங்களை வேதநாயகம் ஐயா, ஆளுநராக இருக்கிறவர். தனது கீழ்நிலை அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னுக்கு நடந்த சம்பவங்கள் தான். யாழ்ப்பாண ஜெட்பின் ஹோட்டல்ல இருந்து ஜிஏக்கு கோல் அடிச்சு வசந்த அழுவியார கதை கேட்க அவர் சொன்ன விளக்கம் எல்லாம் பிரதேச சபைக்கு ஒப்படைச்சிச்சான். எங்களுக்கு இப்ப கோல்டன் பிரதேச சபையோட கலந்தாலோசிக்கப்படாமல் செய்தது. அதுவும் அவர்கள் அந்த இப்ப கருங்கல்லால கூட அமைத்து கட்டியிருக்கிற அந்த பானாவடிய கட்டுக்கூட கட்டுப்படாமல் ஊரிகள் அள்ளி ஆழப்படுத்தி ஊரிகளை அள்ளி மேல போட்டுட்டு அந்த ஊருக்கு சைட்டில இந்த மிதவைகளை வைத்துத்தான் அவர்கள் சுற்றுலா மையத்தை இயற்க எண்ணினார்கள். ஆனால் வந்து பார்த்து சரியில்லைன்றபடியா வேதநாயகம் அவர்கள் இல்ல இவ்வளவு சாமான் வாங்கியாச்சு டூரிஸ்டா கவர முடியும் என்றபடியா, தென்னிலங்கை அமைச்சர் என்றபடியா, வடக்கு நிலைமை அவருக்கு தெரியாதபடியாலும் மேலும் 2,70,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் தான் கருங்கற்கள் கூடுகள் மாதிரி காட்டி இன்றைக்கும் சிதைவடையாம இருக்கு. இவை நடந்தது 2019 ஆண்டு கால போது. இந்த 19 ஆண்டு கால பகுதியிலும் முன்னாள் செயலாளரின் பிரதேச சபை செயலாளரின் தூரநோக்கமற்ற செயற்பாடு காரணமாக வேதநாயகம் ஜிஏஆக இருந்த வேலை தெரிவித்த கூற்றின் அடிப்படையிலும் கடற்கரையில இருந்த படகுகளை பிரதேச நிதி 1,80,000 ரூபாய் கொடுத்துத்தான் நாங்க சப்போய்ஸுக்கு கொண்டு போனாங்க. அவ்வாறு கொண்டு போய பிறகும் இந்த திட்டத்தை நாங்க ஏற்கவே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். வேணாம், இது சூட்டபிள் இல்லையாண்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதற்கு பிறகு பிரதேச செயலாளராக வந்தவர் இப்ப உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இருக்கிற சோதிநாதன் அவர்கள் இதை இயக்க வேண்டும் என்று சொல்லி 2020 ஆண்டு மண்டலைவு கடற்தொழில் சங்கங்களை அழைத்து கூட்டம் அவட்ட கீழ் ஆபீஸ்ல வச்ச நேரம் நான் சொன்னேன், அந்த கருத்து என்ன ஞாபகம் இருக்கு, இது இயக்க முடியாத திட்டம், உண்மையாவே திறம்பட இயக்கினீங்களோ என்ற சொந்த காணில என்ற சொந்த செலவுல உங்களுக்கு சில வைப்பேன். உண்மையாவே அதே நிலைதான் வந்திருக்கு. 2021 கடைசியில் நாங்க எத்தனையோ பேர் அவங்க அழுத்தம் தந்தவங்க, நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கடைசியில 2020 ஆண்டு தான் தவிசாளர் காணிகளே எங்களுக்கு பாரப்படுத்தப்பட்டது. அது முழுசா பாரப்படுத்தப்பட்டதோ தெரியாது, பேச்சளவில் பாரப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு போட்டும் தந்துட்டோம், காணியும் தந்துட்டோம், இனி நீங்க தான் செய்ய வேணும்னு சொல்லி டிஎஸ் அதாவது சூனாரதி செய்த ஊழலை மறைப்பதற்கு சோதிநாதனும் முயன்று ஒரு நாள் கண்காட்சிக்கு கூட எல்லா மெம்பர்ஸையும் கூட்டிக் கொண்டு போய் துறந்து வைத்தவர்கள். அப்ப கூட நான் இது செயற்பாடு இல்லை. உண்மையாவே ஒரு சுற்றுலா மையம் உருவாகிறது என்று சொன்னால் தவிசாளர் எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில நான் கேள்விப்பட்ட இதை சொல்றேன். சுற்றுலா மையத்துக்கு வேகம் குறைந்த படகுகள், அதாவது கீழே கண்ணாடி உள்ள படகு தந்திருக்கிறாங்க 5. சரி, அதே தேவையில்லை. முதல் உண்மையா இந்த பெரிய சுற்றுலா மையத்துக்கும் 5 போட் இருக்கும்னு தெரியாது. 2 போட் இருந்தாலும் வேகம் குறைஞ்ச அவுட் மோட்டார் போதும். சரியா, அந்த பாறைகள் மண்ணுகளை பார்க்கறதுக்கு. அடுத்த போட் டூரிஸ்ட் சுத்தி வர்ற போட், அதுக்கும் 15 கோர்ஸ் பவர் போதும். 25 கோர்ஸ் பவர்ல 2-3 வாங்கி இருக்கிறாங்க. நைனாதேவிக்கு ஏதாவது பிரயாணத்துக்கோ தெரியல. 25 கோர்ஸ் பவர் 40 கோர்ஸ் பவர் தான் நைனாவதுக்கு ஓடுதான்னு நான் கேள்விப்பட்டேன். 25 கோர்ஸ் 40 கோர்ஸ் 25ல வாங்கினது என்னன்னு தெரியாது. இன்று உண்மையாவே இயற்கையின் அனர்த்தத்தினாலும் அதற்கு பிறகு பாரம் எடுத்த பிறகும் 2023 ஆண்டு வரை நாங்க 2023 ஆண்டு நாங்க EOI ப்ராஜெக்ட்ல தான் நாங்க ஒப்படைச்சினாங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்வத்தின் வெளிப்பாடு என்ற அடிப்படையில இது செய்ய எனக்கு இப்ப தெரிஞ்சாக வேணும். அதாவது இப்ப உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாம் 2024 ஆண்டு தான் பாரப்படுத்தப்பட்டது. 2025 ஆண்டு தான் தந்த வேண்டும். ஆனா இன்றைக்கு தவிசாளர் அதுல ஒன்றுமே இல்லை.
பெடல் போட் கொடுத்தினாங்க, ஒரே ஒரு பெடல் போட். இப்ப இஓஐ என்றது வந்து முதல் இஓஐ ப்ராஜெக்ட்ல வந்து அவர் தந்த விவரத்தை முதல் போடுவார். அடுத்தது வந்து என்ன செய்ய இருக்கிறான்னு போடுவார். அடுத்தது வந்து நாங்க ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்திருப்போம். அப்படித்தானே மிஸ் இஓஐ அவைன்ற இதுவும் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளும் வந்து அந்த கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் என்று நாங்க அவங்களுக்கு கொடுத்தது எந்தெந்த அடிப்படையில் என்ன தவிசாளர் சபைக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். தவிசாளர் 2023 இந்த உடன்படிக்கையான இடங்களுக்கு வந்திருக்கிறாரு. அந்த டைம்ல வேலைக்கு தவிசாளராக இருந்த திரு நமசிவாயம் கர்நாள் ஐயா அவர்கள் இலக்கம் 552 கப்பியாதி யாழ்ப்பாணம் என்பதை கொண்ட சிவராஜா அனுராஜ் அவர்கள் 2வது பகுதியாக இருந்து இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார். இந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில் நிபந்தனைகள் மொத்தம் 13 நிபந்தனைகள் சிவராஜ் என்ன போஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுல மொத்தம் 13 நிபந்தனைகள் உள்ளடக்கப்பட்டு இந்த அக்ரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அக்ரிமெண்ட் 13 பேசிக் வந்து என்ன சொன்னா தவிசாளர் அவர்கள் அந்த லேண்டுக்கு இறங்குறது 2024. 2025 ஆண்டு தான் அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டதாம். மின் இணைப்பு கொடுக்கப்பட்டதில் இருந்து இதுவரை 1% பிரதேச சபைக்கு செலுத்தது. நேற்று வந்து 60,000 ரூபாய், 7,20,000 தர வேணும். 2025 ரெண்டும் இப்ப 3 மாசம் தான் செய்திருக்கணும். 1,80,000 ரூபாய் இயர் எண்டுக்கு கணக்கு முடிக்கிற நீங்க ஒன்றிலே செய்ய வேணும். அதுல வந்து நாங்க உண்மையாவே அந்த உடன்படிக்கை ஒரு ஐஓஐ ப்ராஜெக்ட வந்து தவிசாளர் ஒரு பார்க்க வேணும். நாங்க கட்டாயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பல இடங்கள்ல நாங்க கதைச்சபடி அதையும் நீங்க அந்த காலத்துல இந்த நிர்வாகம் உள்வாங்கி இருப்பீங்கன்னு சொல்லி சமுதாய சீர்கேடுகள், சரியா, சொத்துக்கள் பராமரிப்பின்மை, இவ்வாறு ரீசனபிள் இருந்தா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கா அண்ணதான் முதல் பாருங்க. ஏன்னு சொன்னா பெடல் போட் 6 கொடுத்துனாங்க, இன்றைக்கு ஒன்றே உடைஞ்ச நிலையில கவுட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த மஞ்சள் கலர் சுற்றுலா பயணிகள் திரிகிற போட் கிடாக்கு 4 கொடுத்துனாங்க. அதுல வந்து 2 தான் தாண்ட நிலையில இருக்கு, மற்ற 2 காணேங்க. மற்றது இந்த ஸ்டேரிங் போட் வந்து 5 கொடுத்துனாங்க. அதுல நேற்று நாங்க போய் பார்த்த இடத்துல 3 தான் இருக்கு, மற்ற 2 எங்கேன்னு கேட்க அவரே சொன்ன வாய்முறைப்பாடு 1 எங்கேன்னு காண இல்லையா. சரி, அப்ப அந்த கோட்டா ஸ்கூட்டர் பெருமதியே வந்து எவ்வளவு தவிசாடு. இன்றைக்கும் வந்து நான் அண்டைக்கும் போய் சொல்லிட்டு வந்தா நீங்க இயக்குறீங்களோ இல்லையோ மூடி சரி வைங்க, அதுக்கு மூடி கூட வருகிறது தவிசாடு. நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த ஃபைபர்கள் தண்ணியில கிடக்கும், வெயில்ல மழையில நினைஞ்சா வெடிச்சு பெய்டாகி உப்பு யதார்த்தம். அதுதான் நேற்றே இந்த ஸ்டேரிங் போட்ல ஒன்று உக்கின நிலையில தான் கிடக்கு. அதை விட தவிசாளர் இந்த மிதவைகளுக்கு சுத்தி வர வெள்ளி இரும்பு, அதுக்கான படம் ஆதாரம் இதுதான், சுத்தி வர வெள்ளி கம்பிகளும் சங்கிலி கோர்வையும் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மிதவையில ஒன்றுமே இல்லை. அப்ப இவர்கள் வந்து எவ்வளவு அமௌண்ட் தவிசாளர் எங்களுக்கு முதல் ஆரம்பத்துல கட்டி இந்த ப்ராஜெக்ட ஆரம்பித்தவங்க டெண்டராண்டு இல்ல, அவர்களின் விருப்பம், அதாவது ஆர்வத்தின் வெளிப்பாடு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த ஒரு நேரத்திலும் மீறப்பட்டிருந்தா உடனடியா நிப்பாட்டுங்க. ஏன்னு சொன்னா அதுல இருக்கிற சாமான்கள் இப்பயே அழிஞ்சிட்டு தவிசால. நீங்க அங்கே போய் பார்த்து இந்த மிதவையில நான் கிட்ட நேற்று போய் பார்க்க கணக்க உடைஞ்சிட்டு உக்கி வெடிச்சிட்டு போட்டுகள் இல்ல, சரியா. அப்ப மேற்கொண்டு நஷ்டங்கள் வர்றதுக்கு அதுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோட அடுத்த தவிசாளர் எங்கட உப அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பொருட்களுக்கு இருந்த சாமான்கள் கூட பெருமதி மிக்க சாமான்கள். நான் அறிந்து கொண்ட வகையில கிட்டத்தட்ட அதன் களவு போன சாமான்களின் பெருமதியே 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேல். அதற்கு என்ன நடந்தாண்டு அது பிரதேச சபையோட செக்ரட்டரியால உள்ளக விசாரணை ஆரம்பித்து அதுக்கு பயனாளிகள் செய்தவர்களிடம் இருந்து அந்த பணங்கள் மீளப்பெற வேண்டும் என்றும், அடுத்தது இந்த சபையில இதையும் ஒரு நாள்
முடியும் என்று சொன்னால் தீர்மானமாக்கிறேன் என்று சொன்னார். இந்த 7,70,00,000 ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது முன்னாள் பிரதேச செயலாளர் சுகுணாரதி, முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா, அதற்கு பிறகு வந்த சோதிநாதன் சார். இவர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடந்து உண்மையாவே இதில் வீணடிக்கப்பட்ட இந்த சொத்து பெறுமதியை இவர்களிடமிருந்து பெறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறேன்.